தப்ப தட்டி கேட்க வந்தவர் யாரு? ஊரே சொல்லுதுங்க சீமானன்னு பேரு. அழிக்க முடியாதுங்க யாராலையும் அவரை. வெளியில கேட்டு பாரு சீமானன்னு பவரே. விழுந்திடாத வீரம் மண்டிடாத மானம். நாம் தமிழர் கட்சியில சேர போற நானும். பாத்தியா பேச்சிய பிடிக்க போறார் ஆட்சிய. சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க. எங்க சீமானன்னு சிஎமாக வெயிட்டிங்க. சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க. அந்த சீமானன்னு சிஎமாக வெயிட்டிங்க. விவாதம் பண்ணி பார்க்கலாம் பேச நாங்க ரெடி. ஓட்டில ஓங்கி பறக்கணும் நாம் தமிழர் கட்சி கொடி. சீமான வந்தாக்கா வெடிக்கவான வெடி. மக்கள் நலனுக்காக பேசுவாரு சீமானன்னு. திரைப்பட இயக்குனரே வசனம் எழுதுவாரு. மக்களை காப்பதற்கு கட்சி தொடங்கினாரு. தீண்டாமைய தட்டி கேட்க விவசாயத்தை கட்டி கேட்க புலியாக புரட்சி பண்ண வந்தாரு. பலவிதமா பேசுவார் முடிஞ்ச வந்து மோதிப்பாரு. தலைவர் பிரபாகரன் புள்ளிகை என்ன சொன்னாரு. ஒழியணும் ஊழல் அழியணும் ஒழிக்கணும் நாம் தமிழர் ஜெயிக்கணும். ஜெயிச்ச பிறகு ஊரு உலக அண்ணன் பேர பேசணும். சத்தம் பதிலையா? வா மச்சி 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 வா மச்சி 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 வா மச்சி மச்சி மச்சி. நம்ம நாட்டால நாம் தமிழர் கட்சி தான். எங்க பார்த்தாலும் சீமானன்ன பேச்சுதான். எங்க பார்த்தாலும் சீமானன்ன பேச்சுதான். நாங்க நாம் தமிழர் கூட்டங்க நல்ல நாய நீதிய கேட்டங்க. நாங்க நாம் தமிழர் கூட்டங்க நல்ல நாய நீதிய கேட்டங்க. பிரபாகரன் புள்ளிங்க நாங்க தப்பு பண்ண மாட்டோங்க. பிரபாகரன் வளர்ப்பு நாங்க தப்பு பண்ண மாட்டோங்க. யாருக்குமே விட்டு தராத உரிமைய நாம் தமிழர் ஆட்சி வந்தா ஒழிச்சிடலாம் வறுமைய. மக்களை காக்க நாம் தமிழர் சிந்திப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சந்திப்போம். ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அதுக்கு நல்லா ஆட்சி இருக்கணும். ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அதுக்கு நல்லா ஆட்சி இருக்கணும். நாம் தமிழர் சீமான் என்று இந்த உலகம் புல்லா பேசணும். நாம் தமிழர் அண்ணன் என்று உலகம் புல்லா பேசணும். யாருக்காக பயன்படுத்தல யாரையும். சீமான் என்ன பேரை சொன்னா தானா வரும் தைரியம். தேவைக்காக பயன்படுத்தல யாரையும். சீமான் என்ன பேரை சொன்னா தானா வரும் தைரியம். அண்ணனை பார்த்தா எல்லாருக்கும் பலம் வரும். நாம் தமிழர் பேரை சொன்னா சங்கிகளுக்கு பயம் வரும். வா மச்சி 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 வா மச்சி மச்சி மச்சி. நம்ம நாட்டால நாம் தமிழர் கட்சி தான். எங்க பார்த்தாலும் சீமானன்ன பேச்சுதான். எங்க பார்த்தாலும் சீமானன்ன பேச்சுதான். ஏப்ரல் 19 எலெக்ஷன் டேட்டு. மைக்கு சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்டு. ஏப்ரல் 19 எலெக்ஷன் டேட்டு. தமிழ் செல்வி அக்காவுக்கு போடுங்கம்மா ஓட்டு. மக்கள் மகிழ்ச்சி பெறும் வாக்குறுதியை கேட்டு நாட்டுக்கு நல்லது சொல்ல நாம் தமிழர் பாட்டு. மக்களோடு மக்களாக சேர்ந்து நிற்கிறோம். வர தேர்தலில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம். உரிமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். வர தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு வெல்லணும். தனிச்சு வெல்லணும். ஏப்ரல் 19 எலெக்ஷன் டேட்டு. மைக்கு சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்டு. ஜனங்க மகிழ்ச்சி பெறும் வாக்குறுதியை கேட்டு நாட்டுக்கு நல்லது சொல்ல நாம் தமிழர் பாட்டு. நன்றி அக்கா தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு. நம்ம எவ்வளோ எத்தனை வருஷமா ஓட்டு போட்டிருக்கோம். இந்த வாட்டி போடுற ஓட்டு நாம் தமிழர் ஜெயிக்கணும். நம்ம ஆட்சி நடக்கணும். நல்ல ஆட்சியை நம்ம பிடிக்கணும். மக்கள் நிறைய பேருக்கு சொல்ல நான் நிறைய கானா பாட்டு பாடியிருக்கேன். அண்ணனுக்காக நான் பாடுறதுல இந்த இடத்துல பெருமையாக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். தலைவர் பிரபாகரன் எங்கள் தலைவர் பேரை சொன்னாலே வீரவரன்னா நம்ம தலைவர் அவரால் தான். அண்ணன் அவர் மறு உருவமான சீமான் அண்ணனுக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த நன்றி. அடுத்ததாக தாய்ப்புலி
12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெரும் பெரும் பேரறிஞர்கள், ஆக பெரும் தலைவர்கள் அவர்களால் சமூக மாறுதலுக்காக செய்யப்பட்டு வந்த இந்த அரசியல் இன்று அதே நோக்கத்திற்காக எளிய பிள்ளைகள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அரசியல் என்பது வாழ்க ஒழிக என்று கோஷமிடுவது, தேர்தல் வரும்போதெல்லாம் 200, 300, 1000, 500 என்று காசை வாங்கி கொண்டு வரிசை நின்று வாக்கு செலுத்துவது, தனி மனித அபிமானங்களை தலைமையேற்று நிற்பது, சின்னங்களை பார்த்தே வாக்கு செலுத்துவது, இதுவெல்லாம் நீண்ட காலமாக இருந்த கட்டமைப்பு. தனி மனித அபிமானத்தை தலைமையேற்காமல் ஆகச்சிறந்த தத்துவத்தை தலைமையேற்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் நாங்கள். அதை போலவே சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை விட்டுவிட்டு அவர்கள் முன்வைக்கிற எண்ணங்களை கணக்கில் எடுத்து அதற்கேற்ப வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கருத்தியல் சிந்தனை கொண்டவர்கள் நாங்கள். நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல என் அன்பு மக்கள், நாங்கள் புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். ஏற்கனவே கட்டியிருந்த கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க செப்பனிட வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை தரைமட்டமாக இடித்து தகர்த்தெறிந்துவிட்டு புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர். அதனாலேயே நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இது சாத்தியமா என்றால் எது ஒன்றுமே சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை உலகத்திலே. என் அன்பான சொந்தங்களே, தேவையிலிருந்துதான் பிறந்திருக்கிறது. இந்த மாற்றம் தேவையா தேவையில்லையா இதுதான் கருத்து. எது ஒன்றும் தேவையிலிருந்து தான் பிறந்திருக்குது, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. பறவை பார்த்தான், அதை போல நாமும் விண்ணிலே பறக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தான். அது சாத்தியமா என்று நினைத்திருந்தால் சாத்தியமில்லை. தேவையா தேவையில்லையா? தேவை பறந்தார். புரட்சி என்பது இங்கே எப்படி வரையறுக்கப்படுகிறது? கட்டை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தோம், இன்று கப்பலில் பயணம் செய்கிறோம். புரட்சி இவ்வளவுதான். தொலை தூரத்தில் இருக்கிறவனோட தொடர்பு கொள்வதற்கு அடுத்த நொடியில் அமெரிக்காவுக்கு பேச முடியுது என்றால் வளர்ச்சி, புரட்சி, மாறுதல். தேவை கண்டுபிடிக்கிறது. அப்ப தேவையை கண்டுபிடிப்பின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இதான் கற்பிக்கிறது, இதான் கோட்பாடு உலகெங்கும் இருக்கிறது. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லை. சீமான் சாத்தியமில்லாத ஒன்றையே பேசிக் கொண்டிருக்கிறார். சாத்தியம் இல்லை என்று எல்லோரும் நினைப்பதை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் புரட்சியாளன். அப்படி முன்னவர்கள் எல்லாம் நினைச்சிருந்தார். இப்படி இல்லை, உலகம் இல்லை. அறிஞர் பெர்னாட்ஷா அவர்கள், பெரும்பாலான மனிதர்கள் உலகிலே உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறார். தொடக்கத்தில் அவன் ஏசப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான், விமர்சிக்கப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தான் என்கிறார். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் பூமியில் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அப்படி நினைத்திருந்தால் மாறுதல் இல்லை. ஏங்கல்ஸ் இல்லை என்றால், சாக்ரட்டிஸ் இல்லை என்றால், பிளாட்டோ இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை. சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான், தன் குறை காண்பவன் பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன் என்கிறார். இது சாக்ரட்டிஸின் சிந்தனை. சாக்ரட்டிஸுக்கு முன்பே எங்களுடைய பாட்டனார் வள்ளுவர் பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியில் ஏதிலார் குற்றம் போல்
தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பெரும் பெரும் அறிஞர்கள் பிறந்த நிலம், மேதைகள் பிறந்த இனம். ஆனால் வரலாறெங்கிலும் உரிமை பறிக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் அரசியல் செய்து, கிளர்ச்சி செய்து, புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 ஆண்டுகளாக அந்த பணியைத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழர் நிலமெங்கும் செய்து கொண்டு